அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது நலிவடைந்த கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளை சீரமைக்க 1562 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கி ஆலைகள் சீரமைக்கப்பட்டன. கரும்பு விவசாயிகள் பயிரிட்ட கரும்பு முழுமையாக கொள்முதல் செய்யப்பட்டது. அது மட்டுமில்லாமல் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள் விவசாயிகளுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையாக சுமார் 756 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. இன்றைய தினம் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேளாண் துறை அமைச்சர் மாவட்டத்தில் அவருடைய சொந்த தொகுதியிலேயே சேத்தியாத்தோப்பில் உள்ள MRK கூட்டுறவு சர்க்கரை ஆலை அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது நாள் ஒன்றுக்கு 2000 டன் கரும்பை அரவை செய்யப்பட்டது. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உரிய நேரத்தில் அந்த ஆலை துவக்கப்பட்டிருந்தால் இதுவரை 2 லட்சம் டன் கரும்பை அரவை செய்திருக்கலாம். ஆனால் முறையாக அதை இயக்காத காரணத்தினால் அங்கு பயிரிட்டு பதிவு செய்த கரும்புகள் தனியார் ஆலைக்கு சென்று கொண்டிருக்கின்றன. ஆகவே வேளாண் துறை அமைச்சர் அவருடைய சொந்த தொகுதியில் இருக்கின்ற கூட்டுறவு சர்க்கரை ஆலையை முழுமையாக இயக்காத அரசுதான் இந்த விடியா திமுக அரசு.